அதற்கு என்ன பொருள் என்றால், பூசை முனுசாமியானவர் காடுகளுக்குள் வேட்டைக்கு செல்லுகிற போதெல்லாம் வீரப்பனாரை அழைத்துச் செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார். கூடவே தம்பி அர்ஜுனன் சின்ன வயது குழந்தையாக இருக்கிற காரணத்தால் அவரை விட்டு வீரப்பனாரை 13 வயதில் அழைத்துச் செல்கிறார். அப்பொழுது 1949 பிப்ரவரி மாதங்களில் தான் மாதையன் பிறந்திருக்கிறார். ஒரு 15 வயசு அப்படிங்கும்போது ஒரு பொறுப்புள்ள வயசை அவர் தொடுகிறார். வேட்டைக்கு சென்ற வீரப்பன் அந்த தொழிலை பார்க்கிறார். அவர் போயிட்டு வேட்டையாடி கிடைக்கிற விலங்குகளை கொண்டு வந்து கரியை உரித்து மாமிசங்களை விற்பனை செய்கிற வேலையை செய்து. ஆனால் மாதையன் அதில் ஈடுபடல், வேட்டைக்கு போறதில்லை. காணி நிலத்தில் இருப்பதை உழுது விவசாயம் செய்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருளை வைத்து தன்னுடைய குடும்ப ஆதாரத்தை பெருக்கிக் கொண்டார்கள். குறிப்பாக ராகி, கேழ்வரகை அங்கே ராகி என்று சொல்வார்கள், சோளம், வேர்க்கடலை, இந்த மாதிரி பயிரிடக்கூடிய நிலம். ஏன்னா செம்மண் நிறப்பகுதி அது.